காவல்துறையினர் அந்த 4 நபர்கள்கிட்டயும் ஆரம்பத்துல விசாரிச்சப்ப, அவங்க நாங்க எதையுமே பண்ணல. அந்த குடிகாரன் வளர்றத வச்சா எங்கள்ட்ட நீங்க விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஆனா, இவங்களோட பதட்டம் வெளிய தெரியவும், இவங்க தான் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்கன்னு காவல்துறையினர் தீவிரமா அவங்கள்ட்ட விசாரணை மேற்கொள்றாங்க. அப்பதான் அவங்க உண்மைகள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப விசாரணை பண்ணப்பட்டுட்டு இருக்க 4 பேர், ராஜேந்திர எல்லப்ப ஜக்கல் 25 வயதான நபர், திலீப் ஞானபோ சுதார் 21 வயதான நபர், சாந்தாராம் கன்ஹோஜி ஜக்தாப் 23 வயதான நபர், முனவன் ஷாருன் ஷா 21 வயதான நபர். இந்த மாதிரி வெறும் 25க்கு உட்பட்ட இந்த 4 பேரும் பயங்கரமா திட்டம் போட்டு கொலைகளை அரங்கேற்றி இருக்காங்க. அவங்களுக்கு இதெல்லாம் பண்றதுக்கு ஒரே காரணம் சீக்கிரமா பணக்காரன் ஆகணும்னு நினைச்சிருக்காங்க. இந்த 4 பேரும் பக்கத்துல உள்ள மகா வித்யாலயா அப்படிங்கிற ஒரு கல்லூரியில படிச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த 4 பேருக்குமே சீக்கிரம் பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்திருக்கு. அதுவும் கஷ்டப்படாம பணக்காரன் ஆகணும், ரொம்ப சீக்கிரமா பணக்காரன் ஆகணுங்கிற எண்ணம் கொழுந்து விட்டு எரிஞ்சிருக்கு. இதற்கெல்லாம் மூளையா செயல்பட்டது அந்த எல்லப்ப ஜக்கல் தான். விசாரணையோட ஆரம்பத்திலேயே காவல்துறையினர் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டை அந்த நபர்கள் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. என்னன்னா, இவங்களோட முதல் விக்டிமே இவங்களோட நண்பர்கள் தான். பிரகாஷ் ஹெக்டே அப்படிங்கிற இவரோட நண்பர் இவங்க கூட தான் அதே கல்லூரியில் படிச்சுட்டு இருந்திருக்காரு. அவங்க கல்லூரி பக்கத்தில் இருந்த ஹோட்டல் விஸ்வா அப்படிங்கிற ஹோட்டலோட உரிமையாளர் தான் இவரோட தந்தையான சந்திரன ஹெக்டே. அவங்க குடும்பம் ஓரளவுக்கு செட்டிலான குடும்பம் அப்படிங்கிற காரணத்தினால அந்த பிரகாஷ் ஹெக்டேவை கடத்தினா நம்ம பணம் சம்பாதிச்சிடலாம்னு நினச்சிட்டு அந்த பிரகாஷ் ஹெக்டேவை கடத்தியிருக்காங்க. ஆனால் அவர் கடத்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயம் அந்த பிரகாஷ் ஹெக்டேக்கே தெரியாது. அவரை தனியாக கூட்டிகிட்டு போய் அவரை ஒரு இடத்துல அடைச்சி வச்சுட்டு அந்த ஜக்கல், அந்த சுதார், ஜக்தாப், அப்புறம் சந்தக். யார் இந்த சந்தக்? புதுசாக இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா காணொலியை முழுசாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த 4 பேரும் தான் ஆரம்பத்தில் ஒன்றா சேர்ந்து இந்த விஷயங்களை நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பிரகாஷ் ஹெக்டேவையும் நினச்சபடி கடத்தியிருக்காங்க. அவரோட தந்தைக்கு சரியான முறையில் ஒரு கடிதமும் எழுதுறாங்க. நாங்கள் உங்களோட பையனை கடத்திட்டோம், எங்களுக்கு 25,000 பணம் வேணும், அதுவும் எங்களுக்கு உடனடியாக வேணும், நீங்கள் இந்த விஷயத்தை காவல்துறையினர்கிட்ட சொல்லக்கூடாது, இதை நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் உங்கள் பையனை நீங்கள் உயிரோட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கு. அது கூடவே எங்கே பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த உங்கள் ஹோட்டலில் உள்ள ஒரு டேபிளுக்கு அடியில் நாங்கள் ஒரு குறிப்பாக கொடுக்கணும்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த லெட்டர் போன அடுத்த நாள் அந்த ஹோட்டல் விஸ்வாவோட ஒரு டேபிளுக்கு அடியில் எங்கே பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற குறிப்பு இருந்திருக்கு. அந்த குறிப்பில் ஒரு பார்க்கில் உள்ள ஒரு மரத்துக்கடியில் நீங்கள் ஒரு பையில் 25,000 பணத்தை போட்டுட்டு வச்சிருங்க, நாங்கள் உங்கள் பையனை வெளியே விட்டுறோன்னு அந்த கும்பல் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஹெக்டே இந்த விஷயத்தை காவல்துறையினர்கிட்ட கொண்டு போயிட்டாரு. இந்த விஷயம் எப்படியோ அந்த ஜக்கல் கும்பலுக்கு தெரிஞ்சிருக்கு. தெரியவும் கோபத்தோட உச்சிக்கே போன அவங்க அந்த பணத்தை எடுக்க வேணாம்னு முடிவு பண்ணிட்டு அந்த பிரகாஷ் ஹெக்டேவை வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. நம்ம பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரகாஷ் ஹெக்டேவை தப்ரியில் இருக்க ARV பேஷ்வா அப்படிங்கிற ஒரு பார்க்குக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்கே போன பிறகு அவரை தனியாக நிற்க வச்சுட்டு இருந்திருக்காங்க. 4 பேரும் அவரை சுற்றி நின்றுருக்காங்க. அவர் என்னாச்சு ஏதாச்சுன்னு வினோதமாக பார்த்துட்டு இருக்கும் பொழுது அந்த ஜக்கல் அவர் கையில் வச்சிருந்த ஒரு நைலான் கயித்தை எடுத்து அந்த பிரகாஷ் ஹெக்டேவோட கழுத்தில் இறுக்கமாக சுற்றுறாரு. அவரோட மூச்சு நின்று அவர் இறந்த பிறகு அவரோட உடலில் ஒரு மரபேரல்ல போட்டிருக்காங்க. அந்த மரபேரல்ல சின்ன சின்ன துளைகளையும் போட்டிருக்காங்க. காரணம், அந்த மரபேரலை அந்த பார்க்கில் இருந்த ஏரியில் வீசிடலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படி ஏரிக்குள்ளே வீசும் பொழுது அந்த மரபேரல் தண்ணிக்குள்ளே இறங்கிடும். அப்படி இறங்கிருச்சுன்னா அந்த சின்ன சின்ன துளைகள் வழியாக மீன்கள் உள்ளே போய் அந்த உடலை சாப்பிட்றோம். அதே மாதிரி பேரலில் சில வெயிட்டை நம்ம சேர்த்தோம்னா அங்குள்ள வண்டல் காரணமாக பேரல் மேலே வராதனும் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. பயங்கரமாக திட்டம் போட்டு இந்த விஷயங்களை அரங்கேற்றிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த சந்தக் அப்படிங்கிற நபர், இவனுங்க நம்மளோட நண்பனை கொலை பண்ணுறக்கே தயங்காமல் இந்த விஷயங்களை பண்ணுறாங்க, இதே மாதிரி நம்மளையும் ஒரு நாள் ஏன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்ச அவர் அந்த குழுவிலேருந்து விலகிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இருந்து சகவாசத்தை கட் பண்ணிட்டார். அவர் வெளியே போன பிறகுதான் முனவர் ஷாருன் ஷா அப்படிங்கிறவர் அந்த கும்பலில் வந்து சேர்ந்திருக்காரு. அவருக்கும் சீக்கிரம் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கவும் அவங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. இதுதான் இந்த ஜக்கல் கும்பலோட முதல் கொலையாகவும் இருந்திருக்கு. இந்த வழக்கம் காவல்துறையினரால் பதிவு பண்ணப்பட்டுச்சு. ஆனா கிட்டத்தட்ட 1 வருடமா காவல்துறையினரால் அவரோட உடலை கண்டுபிடிக்கவே முடியல. இப்ப அவங்க சொன்ன பிறகுதான் அவரோட உடல் அந்த ஏரியிலிருந்து மீட்கப்பட்டுச்சு. வெறும் எலும்புக்கூடு மட்டும் தான் மீட்கப்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். அதன் பிறகு சோலாப்பூர்ல உள்ள ஒரு பங்களால கொள்ளையடிக்கலாம் திட்டம் போட்டோம். வெகு நாட்கள் அந்த பங்களாவை நோட்டம் போட்டுட்டு இருந்தோம். ஒரு நாள் அந்த பங்களாவோட உரிமையாளரான காசித் வீட்டில் இல்லாமல் இருந்தார். அவர் வீட்டில் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரோட மனைவிட்ட சும்மா தகவல் கேட்குற மாதிரி நாங்கள் போனோம். ஆனால் அவங்களோட மனைவியை சுதாரிச்சுக்கிட்டு கதவை பகுதி அளவு மட்டுமே திறந்துட்டு, என்னோட கணவர் வீட்டில் இல்லை, நீங்கள் இன்னொரு நாள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அனுப்பிச்சிட்டாரு. நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தோம். ஆனால் அந்த காசித்தின் மனைவியோட மனசை எங்களால் மாற்ற முடியல. அந்த முயற்சியில் நாங்கள் தோல்வி அடைஞ்சிட்டோம் நல்லாவே தெரிஞ்சது. அதன் பிறகு அடுத்த நாள் இரவு நாங்கள் போனோம். அன்று காசித் அந்த வீட்டில் இருந்தார். அங்கே உள்ளே போன பிறகு அந்த காசித்தை பார்த்தா நல்ல ஸ்ட்ராங்கான ஆளாக தெரிஞ்சார். எங்கள் 4 பேரையும் ஈஸியாக ஒரு வீழ்த்திடுவாருன்னு தெரியவும் நாங்கள் உண்மைக்குமே சந்தேகம் கேட்க வந்த நபர்கள் மாதிரி அந்த ஊரை பற்றின தகவல்களை கேட்டுட்டு அந்த முயற்சியை அங்கேயே கைவிட்டுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். நாங்கள் எடுத்த 2வது முயற்சி எங்களுக்கு தோல்வியில் தான் முடிஞ்சது. அந்த முயற்சி தோல்வி அடைஞ்ச பிறகு நாங்கள் வேறொரு பங்களாவை நோட்டம் போட ஆரம்பித்தோம்.
அக்டோபர் 31, 1976 வருஷத்துல ஜோஷி அபிங்கர் அப்படிங்கிறவருக்கு சொந்தமான பங்களாவை கொள்ளையடிக்கலாம்னு முடிவு பண்ணோம். அந்த வீட்டில் 3 பேர் தான் இருந்தாங்க. அவர், அவருடைய மனைவி, அவருடைய பேரனான ஆனந்த். அந்த பேரன் வெளியே போன பிறகு நாங்கள் எல்லாரும் அவரோட வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போன பிறகு அவங்க 2 பேரும் முதியவர்கள் அப்படிங்கிற காரணத்தினால அவங்கள ஈஸியாக வீழ்த்திட்டோம். அவங்கள கொலை பண்ணிட்டு இருக்கும் பொழுதே அந்த ஆனந்த் அப்படிங்கிற குட்டி பையனும் வீட்டுக்குள்ளே வந்துட்டான். அந்த பையனை உயிரோடு விட்டா அவன் சாட்சியாக மாறிடுவான் அப்படிங்கிற காரணத்தினால அவனோட கழுத்தையும் நைலான் கயிறால் நெரிச்சு கொலை பண்ணோம். எங்களை பற்றின தகவல் தடயம் வெளியே கிடச்சிடாது அப்படிங்கிற காரணத்துக்காகவும், மோப்பனா எங்களை கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காகவும் வீடு முழுக்க வாசனை திரவியங்களை நாங்கள் ஊற்றிட்டு போனோம். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணோம். காவல்துறையினரால் எங்களை கண்டுபிடிக்கவே முடியல. இந்த விஷயம் எங்களுக்கு ஒரு பயங்கர கான்ஃபிடன்ஸை கொடுத்துச்சு. நாங்கள் கண்டிப்பாக சீக்கிரம் பணக்காரன் ஆயிடுவோம், இந்த விஷயத்தை பண்ணால் கூடிய சீக்கிரத்தில் நம்ம பணக்காரனாக தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்குள்ள தோணுச்சு. காவல்துறையினரால் எங்களை கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸும் ரொம்பவே ஹையாக இருந்தது. அதன் பிறகுதான் ஒரு தொழிலதிபர் வீட்டில் நாங்கள் திருடலான்னு முயற்சி பண்ணோம். பாஃப்னா அப்படிங்கிற தொழிலதிபரோட வீட்டில் நாங்கள் திருட முயற்சி பண்ணோம். ஆனால் அந்த முயற்சி தோல்வியில் முடிஞ்சது. எங்களை பற்றின தகவல் காவல்துறையினருக்கு கொஞ்சமாக லீக் ஆச்சு. நாங்கள் மாட்டிடுவோமோன்னு நினச்சிட்டு நாங்கள் 4 பேரும் மாறுவேஷம் போட்டுட்டு வேறொரு இடத்துக்கு போனோம். ஆனால் காவல்துறையினரால் அந்த வழக்கிலையும் எந்தவித தகவலையும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு தெரியவும் நாங்கள் மீண்டும் புனேவுக்கு வந்தோம். அங்கிருந்து வேறொரு வீட்டை நோட்டம் போட ஆரம்பித்தோம். அந்த வீடு தான் காசிநாத் சாஸ்திரி அபியங்கர் அப்படிங்கிற ஒரு நபருக்கு சொந்தமான வீடு. வழக்கம் போல் அந்த வீட்டை நோட்டம் போட்டோம். அந்த வீட்டில் யார் யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதன் பிறகு வழக்கம் போல் கொலையும் நிறைவேற்றினோம். அங்கேருந்து கொள்ளையடிச்சிட்டோம், கிளம்பலாம். காவல்துறையினரால் எங்களை கண்டுபிடிக்கவே முடியல. இப்படி நாங்கள் கொள்ளையை அடிக்க எங்களோட கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தியாகிட்டே இருந்தது. ஒவ்வொரு முறை கொள்ளையை அடிக்கவும் நாங்கள் சேர்த்து வச்சிருந்த பணத்தின் அளவும் அதிகமாகிக்கிட்டே இருந்தது. அப்போ தான் இந்த விஷயங்களெல்லாம் நம்ம சீக்கிரமாக நடத்தணும்னு முடிவு பண்ண எனக்கு இன்னொரு விஷயம் தோணுச்சு. எங்கள் கூட படிச்சுட்டு இருந்த இன்னொரு நம்பர் ஜெயந்த் கோகலே. அவரோட தந்தை பல தியேட்டர்களில் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காருன்னு தெரியவும் அவங்க வீட்டில் பணம் ஜாஸ்தியாக இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சது. அவரை கடத்திட்டு போய் எப்படியாவது அவங்கள்ட்ட பணம் கேட்கலான்னு நினச்சேன். ஆனால் அந்த நாள் வீட்டுக்கு போனப்போ அந்த ஜெயந்த் கோகலே வீட்டில் இல்லை, அவரோட அண்ணனான அனில் கோகலே மட்டும்தான் வீட்டில் இருந்தார். அவருக்கும் எங்களை நல்லாவே தெரியும். ஏன்னா தம்பியோட நண்பர்களை தெரியாத அண்ணன் யாரும் இருக்க மாட்டாங்கல்ல. அவர் எப்படியோ நாங்கள் பேசி கன்வின்ஸ் பண்ணி வெளியே கூட்டிகிட்டு போனோம். ஆனால் எங்களோட திட்டம் தெரியவும் அவர் எங்களை எதிர்க்க ஆரம்பித்தார். வேறு வழியே இல்லாமல் அவரை கொலை பண்ண நாங்கள் அவரோட சாக்கு மூட்டையில் கட்டி அந்த சாக்கு மூட்டையை ஒரு மர ஏணியில் வச்சு ஆற்றுல விட்டுறலாம், அந்த ஆற்றோட ஓட்டத்திலேயே அதை அடிச்சுட்டு போயிடும் நாங்கள் நினச்சோம். அதன் பிறகு அடுத்த நாள் எங்கள் மேலே எந்த சந்தேகமும் வரக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால நாங்கள் தான் இந்த விஷயத்த பண்ணோன்னு யாருக்கும் தெரியவும் கூடாது அப்படின்னு நினச்சி உங்ககிட்ட வந்து எங்களோட நண்பனை பற்றி எங்களுக்கே தெரியாத மாதிரி நாங்கள் கேட்க ஆரம்பித்தோம். ஆனால் ஒரு குடிகாரன் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சுத்தமாக தெரியாதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு தான் காவலர்கள் அந்த குடிகாரன்ட்ட என்ன நடந்துச்சுன்னு முழுசாக கேட்டிருக்காங்க. அந்த குடிகாரன் ஒரு மரத்தடியில் உட்காந்து குடிச்சிட்டு இருந்திருக்கான். அப்போதான் அந்த 4 பேர் ஒரு சாக்கு மூட்டையை ஒரு ஏணியில் வச்சு ஆற்றுல விடுறத அந்த குடிகாரன் பார்த்துருக்கான். என்னவா இருக்கும்னு நினச்சிட்டு ஒரு ஈகர்னஸ்ல போயிட்டு அந்த மூட்டையை திறந்து பார்த்துருக்கான். அந்த மூட்டைக்குள்ளே இருந்த ஒரு உடலை பார்த்து அவன் தண்ணிக்குள்ளே விழுந்திருக்கான். பயத்தில் உறைஞ்சு போன அவன் உடனே காவல் நிலையத்துக்கு போயிருக்கான். ஆனால் அவன் போதையில் இருக்கான் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால காவல்துறையினர் இந்த விஷயத்தை நம்பாமல் விட்டுட்டாங்க. காவல்துறையினருக்கோ நல்ல வேளை இவனை லாக்கப்பில் போட்டோன்னு தோணுச்சு. ஏன்னா அவளை லாக்கப்பில் போடாமல் வீட்டுக்கு துரத்தி விட்டுருந்தா அந்த திருடர்கள் இல்லைனா குற்றவாளிகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படாமல் தான் இருந்திருப்பாங்க. அந்த 4 பேர்த்தோட பேர்லையும் மே 15, 1978 வருஷத்துல முதல் குற்றப்பத்திரிகை பதிவு பண்ணப்பட்டுச்சு. அந்த கும்பலோட முதல்ல சேர்ந்திருந்த நண்பரான சந்தக் சாட்சியமா மாற்றப்பட்டு அவர் விடுவிக்கப்பட்டார். மற்ற 4 பேருக்கும் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. நவம்பர் 27, 1983 வருஷத்துல 4 பேருக்கும் ஒரே நேரத்துல தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டுச்சு. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு 4 பேருக்கும் ஒரே நேரத்துல தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது அதுதான் முதல் முறையா இருந்துச்சு. வெறும் 20 வயது இளைஞர்கள் பணம் சீக்கிரமாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தினால தன்னோட நண்பர்களையும் கொலை பண்ணி ஒன்றுமறியாத மக்களையும் கொலை பண்ணி அவங்க எப்படியோ பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சிருக்காங்க. ஆனால் விதி யாரை விட்டு வச்சுச்சு. அவங்க எவ்வளவு திட்டம் போட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணியிருந்தாலும் அவங்க பண்ண ஒரே ஒரு சின்ன தப்புனால, ஒரு குடிகாரன் அவங்க பண்ண விஷயத்தை பார்த்ததுனால மாட்டிக்கிட்டு இறந்து போயிட்டாங்க. இந்த காணொலி அவ்வளோதான். இந்த காணொலி பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.